வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும். இன்னைக்கு ஒரு 2 தரமான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2 படம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தாராளமாக இந்த 2 படத்தை பார்க்கலாம். ரெண்டுமே ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போது அவைலபிளாக இருக்குது. ஒன்று தமிழ் படம், இன்னொன்று மலையாள படம் தமிழ் டப்பில் இருக்குது. சரி, படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதர்வா நிமிஷா இவங்களோட நடிப்பில் நெல்சன் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற டிஎன்ஏ அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முரட்டு மதிப்பிரியராக இருக்கிற அதர்வாக்கும் ஓரளவு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற நிமிஷாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு குழந்தை பிறந்துருது. பிறந்த குழந்தை தான் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நிமிஷா அந்த இடத்துல வாதாடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே நிமிஷாவை தான் மட்டம் தட்டி, இல்லைம்மா இது உன் குழந்தை, இந்த நோய் இருக்கிறனால இது உன் குழந்தை இல்லைன்னு சொல்லி உனக்கே அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த இடத்துல சமாளித்து வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஆனால் அப்போது நிமிஷா அதர்வா பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இல்லை இது நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நிமிஷா திருப்பி அதர்வா கிட்ட போராடவும் அதர்வாவுக்கு ஒரு யோசனை தோணுது. இது உண்மையிலே நம்ம குழந்தை இல்லையா, நம்ம மனைவி சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே இருக்கார். இருந்தாலும் நம்ம ஒரு விசாரணை வளையத்துக்குள்ளே உள்ளே இறங்குவோம், அதில் போய் விசாரிப்போம், இது உண்மையிலே நம்ம குழந்தையா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறதுக்காக விசாரணை வளையத்துக்குள்ள இறங்கி டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்ததுக்கப்புறம் இந்த குழந்தை இவரோட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுது. தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைய யார் கடத்தினா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, தான் குழந்தைய கண்டுபிடிச்சி தான் மனைவி கிட்ட கொடுத்தாரா கொடுக்கலையா அப்படிங்கிறதான் படத்தோட மொத்த கதையுமேவும். இந்த படம் பார்க்குறப்பயும் ஒரு ஃபீல் குட் மூவியாக ஆரம்பித்து கடைசியில் ஒரு த்ரில்லராக போய் முடியும். ஆனால் படம் சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தில் ஓரளவு படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பயும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கணிச்சிடலாம். படத்தில் ஆக்ஷன் காட்சிகள் அதர்வாக்கு நிறையாவே இருந்தாலுமேவும் அதுலேயுமே சிறப்பாகவே நடிச்சிருப்பார். இந்த படத்தில் ரொம்ப கண்கலங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குழந்தை தான் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலுமேவும் அது தான் குழந்தை போல தான் 2 பேருமே வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கோர்ட்டில் ஒரு உத்தரவு பிறப்பிப்பாங்க. இந்த குழந்தையோட தாய் குழந்தைய கேட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த குழந்தைய கொடுத்துறணும், அது உங்களுக்கு சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னேவும் நிமிஷாவும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கடுத்து அந்த குழந்தைய உண்மையான பெற்றோர்கிட்ட போய் ஒப்படைச்சிருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிமிஷா படுற அவஸ்தை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவுமே பார்க்குறப்போ கண்கலங்கிற மாதிரி இருக்கும். இந்நேரம் பட்டு சாப்பிட்ருப்பானா, இந்நேரம் தூங்கியிருப்பானா, இந்நேரம் அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அதர்வா கிட்ட பேசி அழுகிறப்போ ரொம்ப எமோஷனலான ஃபீலிங்காக தான் இருக்கும். இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் அதிகாரியாக வர்ற பாலாஜி சக்திவேல் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். 3 வாரத்தில் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டு, இருந்தாலும் இந்த கேஸை என்கிட்ட கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக எடுத்தாலுமே கூட அதுக்கடுத்து இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லாவே பக்கபலமாக உதவியாகவே இருப்பாப்புல. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படத்தோட பேர் டிஎன்ஏ. கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அடுத்து 2வது படம் என்ன படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரோந்து அப்படிங்கிற ஒரு மலையாள படம் தான். ஆனால் இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், எளியும் புனையமாக இருக்கிற 2 போலீஸ் ஆஃபீஸர், ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்து 6 மாதம் தான் ஆயிருக்கும், ஒருத்தருக்கு 18 வருஷம் ஆயிருக்கும். இப்படி இருக்க 2 பேருமே ஒரே போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒன்றா பெட்ரோல் டியூட்டி பார்க்குற மாதிரி அலகேட் ஆகிருக்கும். அன்னைக்கு ஃபுல்லாக இவங்க தான் ரோந்து பார்க்கணும். பெட்ரோல் வண்டியை எடுத்துகிட்டு ஒரு நாள் முழுக்க இவங்க ரோந்து போகணும். அப்போது இவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்க்குறாங்க, மக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே அதை எப்படி சரி பண்ணுறாங்க, இந்த வேலையெல்லாம் பார்த்து ரிப்போர்ட் பண்ணணும். இது போக கட்டுப்பாட்டு அறையிலேருந்து வர்ற கால்ஸ் எல்லாத்தையுமேவும் சரியாக இந்த இடத்துல போய் விசாரித்து அதுக்குண்டான சொல்யூஷனையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதையுமேவும் மேலதிகாரிகள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். இவங்க எல்லா கேஸையுமே ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி தான். அதாவது ஏதாவது ஒன்று விசாரித்தோம் அப்படின்னா திலீஷ் போத்தன் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னா ரொம்ப டீப்பாலாம் விசாரிக்க மாட்டார். மேலோட்டமாக விசாரிச்சுட்டு சரி போ அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சுட்ருவாங்க. இப்படி இவங்க 2 பேருமே மேலோட்டமாக விசாரித்த ஒரு விசாரணை கேஸ் அப்படியே இவங்களுக்கு எதிராக மாறுது. அதில் இவங்க 2 பேரும் எப்படி மாட்டி விடப்படுறாங்க, அதனால் இவங்களுக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. படம் சூப்பராகவே இருக்கும். ஆனால் ஒன்றுங்க, படத்தோட கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், என்னடா இப்படி ஒரு கிளைமேக்ஸ் எடுத்து வச்சுட்டு எங்களை 2 நாள் 3 நாள் தூங்க விடாமல் ஆக்கணுமாடா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. படத்தோட கிளைமேக்ஸ் உங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே ஒரு தரமான படம் பார்த்த ஒரு நல்ல ஒரு ஃபீல்மே கிடைக்கும். இந்த ரோந்து படமேவும் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 படத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டீங்க, இல்லை இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு நினச்சா தாராளமாக இந்த 2 படத்தையுமே பாருங்கள். இந்த 2 படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கதையும் படமும் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.